பயணம் இது எங்கே தொடங்கினால் வெற்றி பயணமாக அமையும் என்று எல்லோரும் அந்த துவங்கிய அந்த எழுச்சி பயணம் இன்றைக்கு ஆளுகிற கட்சி நடுக்கம் கண்டு குளிர்காய்ச்சல் வந்து இதே ஆபரேஷனே போய் பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமை உள்ள இயக்கம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில அந்த பயணத்தை துவங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரிலே சென்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தூதுவராக அவருடைய எண்ணங்களை எளிய முறையிலே உங்களிடத்துல எடுத்து சொல்லி இப்போது நாம் தொலைக்காட்சியில செய்தியாக பார்க்கிற போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததோ அதை அளவிலே மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று நாம் பேசவில்லை, அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள். அதற்கு காரணம் அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் இன்னைக்கு கூட பாருங்க,
பாலக்கோட்டில் போய் கேரளாவுடைய அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு நம்மை நம்பி இருக்கிற அந்த மாநிலத்தில் பொறுப்பாளர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் என்கிற ஒரே காரணத்தான் அங்கே சென்று அங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைவு செய்து அதுக்கு தொடர்ந்து நம்முடைய மதுரை மாவட்டத்திலே நத்தாண்ட முடிச்சு இங்க வந்து இப்ப அடுத்த தேனிக்கு செல்றாங்க. இங்கே திருச்சுழி வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நம்முடைய அருமையான தந்தை மலர்வன் அண்ணனும் அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அனைவருடைய பெயரையும் விக்கி சேர்ல உட்கார வைடா சொல்லுவாரு. ஆனா நமக்கு கிடைக்கல. இப்ப அண்ணன் ஒரு ஆள வருகிற போது எப்படி இறைவனுக்கு மலப்பாரி தூக்கி மாரியம்மன் காளியம்மனுக்கு தூக்கி பெருமனா அது மாதிரி சேர்மன் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. வியூகத்தை முதலாக வகுத்து கொடுத்து அதை இன்றைக்கு வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாதை சரியா அமைச்சாதான் பயணம் சரியா இருக்கும். அப்ப அந்த பாதையில வந்து கரடு கூட எங்க பள்ளம் இருக்குது அதை மெத்தணும், எங்க மேடு இருக்குது அதை கரைக்கணும். இல்லைன்னா பள்ளத்துல போய் வண்டி நின்றுக்கிறோம், மேட்டுல போய் வண்டி நின்றுக்கிறோம். ஆக பள்ளத்தை மேலாக்கி மேடை கரைத்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு ஐயப்பன் கோயில்ல போய் பாருங்க. ஏன்னா அவர் ஐயப்பனுடைய தீவிர பக்தர். ஆன்மீகத்திலே அவர் ஆன்மீகத்தினுடைய சித்தராக ஆன்மீகத்தினுடைய முழு ஈடுபாடு கொண்டவர். அம்மா அவர்கள் கண்டெடுத்த நன்முத்து எடப்பாடியார் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம். உண்மையே நான் அவர் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, சத்தியமாக சொல்லுகிறேன். தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் எடப்பாடியாருக்கும் இன்றைக்கு நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் என்று டிக்ஷனரி எழுதுகிற போது எஸ்பி வேலுமணி எழுதுகிற அளவில் அர்ப்பணித்து உழைப்பு அனைத்தும் நேரம் காலம் அத்தனையும் உணவு எதையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தெய்வ தலைவி, சத்திய தலைவி, புரட்சி தலைவி, சிங்க நிகழ் தலைவி அம்மா கண்டெடுத்து கொடுத்த பொக்கிஷம் 126 விருது. 77 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவிலே உள்ளாட்சி துறையிலே எத்தனையோ அமைச்சர்கள் இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலே 126 விருதுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்று அம்மாவால் நியமிக்கப்பட்டார். அதனால்தான் விருதுக்கு விலாசம் கொடுத்தவர் என்று நம்ம தம்பிமார்கள் இங்கே அவரை அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் இன்னும் தேனிக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. நிறைய பேச வேண்டும் என்று ஆசை. நீதிபதியிலிருந்து, மாணிக்கத்திலிருந்து, ஜெயம்பம்பாலிருந்து, தமிழனிலிருந்து, முருகன்லிருந்து, பிரபுலிருந்து, எங்க அப்பா பூமாராஜால இருந்து, குமார்ல இருந்து, செல்வராஜில இருந்து திரு என்று திருப்புமுனையை ஏற்படுத்துகிற வகையில முதல் நாள் 1ஆம் தேதி அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழித்தடத்துல இந்த வெற்றி பயணத்திற்கு அங்கே ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இங்கே திருமங்கலத்திலும் திருப்பரங்குன்றத்திலும் திருச்சுழியிலும் அடித்தளம் இருக்கிறார். ரவிச்சந்திரன் அவர் வந்திருக்கிறார்கள். நமக்கு 2 திரு என்று திருப்புமுனையை ஏற்படுத்துகிற வகையில முதல் நாள் 1ஆம் தேதி அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழித்தடத்துல இந்த வெற்றி பயணத்திற்கு அங்கே ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இங்கே திருமங்கலத்திலும் திருப்பரங்குன்றத்திலும் திருச்சுழியிலும் அடித்தளம் இருக்கிறார். ரவிச்சந்திரன் அவர் வந்திருக்கிறார்கள். நமக்கு 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களையும் 10 நிமிடங்களிலே வழங்கி நாங்கள் அதற்கு பிறகு தேனி மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை நம்முடைய தம்பிமார்கள் அழைக்க வர வேண்டும் சொல்லி இப்போது பலத்த கருவொலியோடு அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களை வணங்கி அம்மாவின் திருக்கோயிலே அவருடைய பாதம் படுவதற்கு நாம் கோடான கூடி நன்றியை தெரிவித்து அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களை வரவேற்கின்றோம். கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 2026 புனித ஜெயின்சார் நம்முடைய மதுரை புறநகர் தொகுதிகள் திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான் 3 தொகுதிகளும், அதே போல விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருச்சுழி தொகுதியும் 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த பொறுப்பாளருடைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய கழக அம்மா பேரவை செயலாளர், அதே போல மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் காலத்திலும் முதலாக அந்த நிகழ்ச்சியை தேர்தல் பிரச்சாரமா இருந்தாலும் சரி, அதே போல இப்ப வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சாரத்தை எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் கூடிய அந்த பிரச்சாரத்தையும், அதே போல வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, ஐடி துறையா இருந்தாலும் எந்த துறை மாவட்டத்திலும் அதிகமான பட்டாக்களை வழங்கிய அருமையண்ணன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய அருமையண்ணன் RB உதயகுமாரன் அவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அதே போல விருதுநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சிறப்பான முறையில் அந்த மாவட்டத்தில் நம்முடைய பொது
இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், கிட்டத்தட்ட இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், நகர செயலாளர்கள் உட்பட ஒன்றிய செயலாளர்கள், பகுதியில் நினைக்கல, ஆமா, பேரூராட்சி உட்பட சார்பணி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அற்புதமான பயணத்தை இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் அடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்றைக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் இன்றைக்கு அந்த பயணத்தை முடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியும் இந்த தொகுதியை விட அது பரவாயில்ல, அதை விட அது பரவாயில்ல, எழுச்சியான முறையிலே மக்கள் வெள்ளம் எடப்பாடியாரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த 4 தொகுதிக்கும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிற உள்ளார்கள். நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நிறைய திட்டம் போட்டு வகுத்து உங்களது மாவட்ட செயலாளர் கழக அம்மா பேர் வச்சார் உதயகுமார் என்ற பொறுத்த அளவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. எந்த வேலை கொடுத்தாலும் அடக்கமா இருந்து எல்லா வேலைக்கும் கச்சிதமா முடிச்சு முதல் மார்க் எடுத்துட்டு போயிடுவார். எங்கேயுமே அம்மா இருக்கும்போது அப்படி நாங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இருப்போம். அவர் பேரவையில நாங்கெல்லாம் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியே பேரவையில் ஒரு நோட் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா வேலையும் முடிச்சு திட்டம் போட்டு ரெடியா வச்சிருக்காரு. ஆகவே கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, எந்த வேலை மட்டுமல்ல, இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர். அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் விழா, 100ஆண்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா முதலாக பிள்ளையார் சொல்லி கொண்டாடி இங்கே ஆரம்பித்து மதுரையில் பெரிய மாநாடு நடத்திய அருமையன் உதயகுமார் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொல்லுவார். ஆகவே எப்பவுமே ஆரம்பம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிருக்காருன்னா அது காரணத்தோட தான். 2010 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திமுக இருக்கும்போது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுக ஆட்சி மேல் கோவை மாவட்டத்தில் ஆரம்பிச்சார். பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் அம்மா தலைமையில. அன்னைக்குதான் பத்திரிகைகள் எழுதுனாங்க, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி. கோயம்புத்தூர் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, இந்த மாதிரி மதுரைக்கு வந்து அடுத்தது கோட்டைக்கு போயிட்டாங்க அம்மா. அதே போல கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு அது மதுரை வர்ற, அடுத்தது அண்ணன் கோட்டையில முதலமைச்சராக போயிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அது மட்டும் இல்ல, நீங்க சிந்தித்து பார்க்கணும், இது தேர்தல் பிரச்சார கூட்டம். இன்னைக்கு அடுத்த முறை வரும்போது இது முடியும் போது ஜனவரி 6 அப்ப தேர்தல் வந்துடும், பிப்ரவரியில் அறிவிச்சிருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே மேடையில எல்லா 10 வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய கூட்டமா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு வர்றாரு. ஆகவே இதுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் ஒரு 40-50 வாக்காளர்களை கொண்டு நிறுத்தணும். அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் வந்து நம்முடைய வருங்கால முதலமைச்சரை என்னென்ன செஞ்சோம், என்னென்ன திட்டம் கொடுத்தார், திமுக எதுவும் செய்யல, முதலமைச்சராக என்னென்ன திட்டங்கள் தொகுதிக்கு தருவார்னு அவர் பேசுவார். அதை கேட்டு ஒரு 50,000 பேர் கேட்டு போய் உங்க வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னீங்கன்னா 1.5 லட்சம் பேர் போய் சேர்ந்துடும். ஆகவே நீங்க மக்கள் தயாரா இருக்காங்க, நீங்க ஒருங்கிணைக்க வேண்டியதுதான் பொறுப்பாளர் தான். மக்கள் எடப்பாடியாரை பார்க்க, வருங்கால முதலமைச்சர் பார்க்க தயாரா இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் 2024 எடப்பாடி என்று உறுதி செய்யப்பட்டது என்ற மாற்றுக்கள். திமுக ஒரு முறை ஆட்சி இருந்தால் அடுத்த வரவே மாட்டாங்க. அதே போல இங்க இளைஞர்கள் எல்லாம் நிறைய கிரிக்கெட் கிட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாங்களும் உங்களை மாதிரி, நானும் உதயகுமார் விளையாட நினைக்கிறேன். கிரிக்கெட் எல்லாம் விளையாடுனவங்க தான். காலேஜ் படிக்கும் போது கிரிக்கெட் டீம் கேப்டனா இருந்திருக்கிறேன். டிவிஷன் மேல நான் விளையாண்டுருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய தந்தை பேர்ல கிரிக்கெட் இருக்குது. என்னுடைய எங்க டீம் இருக்கிறவங்க டிஎன்பி எல்லாம் விளையாடுறாங்க. பசங்க 3-4 தம்பி விளையாண்டுருக்காங்க. ஆகவே இப்போ உங்களுக்கு நீங்க இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க. நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்டல பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம். அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்கள் தான், மரியாதை. ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்து எப்படி பற்ற தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எங்களுடைய தலைவர் இப்ப யார்? எடப்பாடியார் அவர்கள். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்று கேள்வி வரும்போது, இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிரும், 6 மாசத்துல போயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர், தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாணவர் சமுதாயத்துக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கும் நீட் இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம்.
இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது யார்? இன்னைக்கு மத்திய அரசுல நம்முடைய பாரத பிரதமர் கேட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார். கொரோனா நேரத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா திணறிட்டு இருக்கும்போது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு தந்தது யார்? எடப்பாடியார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் கொடுத்தது எடப்பாடியார். இங்கே கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 50 வருஷத்துக்கு வருகின்ற 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையை போக்க திட்டம் எடப்பாடியார். நான் தான் அதுக்கு அமைச்சர். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் யாருன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின அதிமுகவுக்கு அற்புதமான தலைவர் மட்டுமல்ல, அம்மா தந்த திட்டங்கள், எம்ஜிஆர் தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த தலைவராக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர். சாதாரணமாவா ஒரு கிளை செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. சாதாரணமா இல்ல, உங்களை மாதிரி இங்க வந்து வந்திருக்காரு. கிளை செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல மாவட்ட செயலாளராக, அது மட்டுமல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக, அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக 89 சேவல் சின்னத்தில் ஜெயிச்சவர். அவரை பார்த்து வந்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும்? அதாவது 89 சேவல் சின்னத்தில் ஜெயிச்சார். 91 அவர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக 92 வெற்றி பெற்றவர். உழைத்து உழைத்து இன்னைக்கு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராக வந்தவர். உழைப்பு மட்டும்தான். ஒரு யதார்த்தவாதி, ஒரு விவசாயி, யாரோட வேணாலும் யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இப்ப யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவர். இப்ப அவரு பேசிட்டு நான் சிங்கம், நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமல்ல, யாருக்கும் இல்லை. இன்னைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு உழைத்து உழைத்து அனைவராலும் இன்றைக்கு கழகத்துக்கு பொதுச் செயலாளராக அற்புதமான கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரும் அந்த பதவி கேட்கல, எல்லாரும் சேர்ந்து அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்து பொதுச் செயலாளராக கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அற்புதமான ஆட்சி தந்திருக்க அவர் தந்த திட்டங்கள் தான் இன்னைக்கும் எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்குது. குடிமராமத்து திட்டம், கரிகாட்சோழன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம். ஆகவே அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர். புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. அதிகமான திட்டங்கள் தந்தது, அதிகமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அம்மாவையும் தலைவரையும் தன் திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மக்களின் தலைவர் இருப்பவர் எடப்பாடியார். அதை மறக்க கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எடப்பாடியார் முதலமைச்சரா வருவது உறுதி. இன்னைக்கு மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல. பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் அது வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, என்னமோ திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி, அதிமுக பத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெறும். எடப்பாடி சொன்னது 210 தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இது யாரும் மறுக்க முடியாது. இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார். இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி என்று கூறி, அதுக்கு இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியும் எடப்பாடி முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது 4 எம்எல்ஏ கூட வரணும். அதுதான் முக்கியம். இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நீங்கள் பணியாற்றி எடப்பாடி வரக்கூடிய இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நிறைய கூட்டத்தை நடத்துவீங்க, வெற்றி கூட்டமாக அமையும். அதுக்குதான் உங்களுக்கு தளபதியாக உதயகுமாரன் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் அதிகமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உதயகுமாரனுக்கு மற்ற நிர்வாகிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் பின்னாடி அடுத்த
அடுத்த அன்னைக்கு கலையரசி கண்ணன் முன்னாள் சேர்மன். அடுத்தது செங்கப்படை அன்னலட்சுமி. செங்கப்படை அன்னலட்சுமி. போங்க வெளியில். அடுத்தது சுமதி சாமிநாதன். அடுத்து பேரையூர் போதும். அடுத்து சங்கீதா. அடுத்தது பாண்டி நிரோஷா. அடுத்ததாக மீனாட்சி மீனாலட்சுமி சாமிமால். அடுத்ததாக இலக்கியா மாரியம்மாள். இலக்கியம். அடுத்து செக்கானூர்னி கலா. ஆலம்பட்டி சீதா. முனீஸ்வரி பத்மாதேவி. ஒரே குழு 2 வரும். வாகைக்குளம் முத்துச்சென் பச்சைக்கோமன்பட்டி வசந்தி காசி மாயன். அடுத்து காண்டை பத்மா. அடுத்து கௌசல்யா. புரியச்சேரி குதிரைச்சாரிகளும் முத்து சுமதி டி குன்னத்தூர். அடுத்து ஜெயலட்சுமி சித்தாலை சிவமாலை. அடுத்து பொன்னமங்கலம் பொண்ணுத்தாயி. பொன்னமங்கலம் பொண்ணுத்தாயி. அடுத்து புங்கங்குளம் சிவபாக்கியம். புங்கங்குளம் சிவபாக்கியம். அடுத்து டி கல்லுப்பட்டி சுப்புலட்சுமி. டி கல்லுப்பட்டி சுப்புலட்சுமி. அடுத்து ராமேஸ்வரி. ரமா ராமேஸ்வரி. நாற்பது குழுக்கள் நிறைவு. சோழவந்தான் தொகுதி மகாலட்சுமி ராஜேஷ் கண்ணா. போங்க. சோழவந்தான் தொகுதி சாந்தி வாங்க எல்லாரும் நில்லுங்க. ஒன்றிய செயலாளர் பின்னகுடி தம்பி முன்னாடி. நெக்ஸ்ட் காமன். அடுத்து அம்மன் கிரிக்கெட் கிளப். காமன் கிரிக்கெட் கிளப் ஒரு நிமிஷம் போயிருங்க. மற்ற டீம் என்ன ஸ்போர்ட் ராயல் கிளப் கிரிக்கெட்.